நம்ம லெசன் 64ல் இருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் ஜாவா என்ஐஓ பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ஐஓவில் இருக்கிற எல்லா கிளாஸஸும் நம்ம பார்க்க போகிறதில்ல. பேசிக் இன்ட்ரடக்ஷன் என்ஐஓவில் என்னென்ன இருக்குது, அது எப்படி பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ஐஓ பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் இருக்கும். உள்ள சேனல்னு ஒன்று இருக்கும், பஃபர்னு ஒன்று இருக்கும், செலக்டார்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே போயிட்டு என்ஐஓ போய் பார்க்கலாம். ஸோ என்ஐஓவில் சேனல் இருக்குது பாருங்கள். ஸோ என்ஐஓவில் பஃபர் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செலக்டார்னு ஒன்று இருக்கும். ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரைட். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கும், சேனல்ஸ், பஃபர் அண்ட் செலக்டர். ஃபஸ்ட்டு சேனல்னால் என்ன? ஸோ சேனல் இஸ் எ மீடியம் விச் இஸ் சிமிலர் டு ஸ்ட்ரீம். அதில் நீங்கள் ரீட் அண்ட் ரைட் நீங்கள் பண்ண முடியும். ரைட். சேனல் இஸ் எ மீடியம் விச் இஸ் சிமிலர் டு ஸ்ட்ரீம். நீங்கள் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். சேனலுக்கும் ஸ்ட்ரீமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரீம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் இன்புட் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணணும், அவுட்புட் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணணும் ஒரு ஃபைலுக்கு, இல்லைனா ரீடர் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா ரைட்டர் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ சேனல் அப்படி கிடையாது. ஒரு சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைலுக்கு, அந்த சேனலை வச்சு நீங்கள் ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ரைட். ஸோ தட்ஸ் தி சேனல். ஸோ ஒரு டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலில் வந்து நீங்கள் ரீட் ரைட் பண்ண முடியும். சரி, நார்மலாக சேனலில் வந்து நம்ம ரீட் ரைட் வந்து எப்படி பண்ணுவோம்னா, பஃபர்ன்ற ஆப்ஜெக்டில் தான் நம்ம ரீட் ரைட் பண்ணுவோம். ஸோ சேனலில் நம்ம பஃபர்ன்ற ஆப்ஜெக்டில் ரீட் ரைட் பண்ணுவோம். இந்த பஃபர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளோட கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம எதை ரீட் ரைட் பண்ண போகிறோமோ அந்த ரீட் ரைட் பண்ணுற கண்டென்ட் வந்து இந்த பஃபர்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ சேனல் வந்து பஃபர்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணோம், அதே மாதிரி சேனல் வந்து பஃபர்லேருந்து டேட்டாவை எடுத்து ரைட்டும் பண்ணிக்கும். ரைட். ஸோ ஏரோ மார்க் 2 சைடும் இருக்குது பாருங்கள். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ சேனல் இஸ் அ மீடியம் which is equivalent to stream. அண்ட் சேனலில் நீங்கள் ரீடும் ரைட்டும் பண்ண முடியும். அது எதுலேருந்து ரீட் ரைட் பண்ணுது? பஃபர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் ரைட் பண்ணுது. ஸோ பஃபர் பார்த்திங்கன்னா அது வந்து 2வது டைப்பு. ஸோ வாட் இஸ் அ பஃபர் அண்ட் இந்த பஃபர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ பஃபர் பார்த்திங்கன்னா நிறைய பஃபர் இருக்குது. ஸோ பைட் பஃபரு, கேரக்டர் பஃபர், டபுள் பஃபர், ஃப்ளோட் பஃபர், லாங் பஃபர். ஸோ எல்லா டைப்ஸ்க்கும் வந்து பஃபர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த பஃபர் ஆப்ஜெக்ட் ஸோ இங்கேயே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா டைப்ஸ்க்கும் பஃபர் ஆப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி சேனல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேனல் இருக்குது. ஃபைல் சேனல் இருக்குது, சாக்கெட் சேனல் இருக்குது. ஸோ சாக்கெட் சேனல் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்லேருந்து நீங்கள் வந்து சாக்கெட் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் ரீட் ரைட் பண்ண முடியும். ஸோ ஜாவா என்ஐஓ சேனல்ஸ் ஆர் சிமிலர் டு ஸ்ட்ரீம்ஸ் வித் தி ஃபியூ டிஃப்ரென்சஸ். யூ கேன் போத் ரீட் அண்ட் ரைட் டு சேனல்ஸ். ஸ்ட்ரீம்ஸ் ஆர் டிபிக்கலி ஒன் வே. இதை நம்ம பார்த்துட்டோம். சேனல்ஸ் கேன் பி ரீட் அண்ட் ரைட் ஏசின்க்ரனஸ்லி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சின்க்ரனஸாக நீங்கள் வந்து ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏசின்க்ரனஸாக நீங்கள் ரீட் ரைட் பண்ணலாம் சேனல்ஸில். ஸோ சேனல்ஸ் ஆல்வேஸ் ரீட் டு ஆர் ரைட் டு ஃப்ரம் எ பஃபர். ஸோ சேனல்ஸ் வந்து பஃபரில் தான் ரீட் ரைட் பண்ணோம். ஸோ பஃபர் வந்து என்ன, அந்த பஃபர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பஃபருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடலாம். ஸோ நேராக வந்து பஃபருக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து நம்ம பஃபர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரீட் ரைட் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே கேரக்டர் பஃபர் அலாக்கேட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி 8 பிளாக்காக நம்ம க்ரியேட் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து கெப்பாசிட்டி. ஸோ எவ்வளோ டேட்டா வந்து அது இந்த கேரக்டர் பஃபர் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ 8 கேரக்டர் வந்து இது ஸ்டோர் பண்ணோம். அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபார் லூப்பில் அந்த ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரை இந்த ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்து நம்ம இந்த பஃபரில் வந்து புட் பண்ணுறோம். ஸோ இந்த பஃபரில் நம்ம ரைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த பஃபர் நிறைய பஃபர் இருக்கு இல்லையா, கேரக்டர் பஃபரு, அதுக்கப்புறம் வந்து இன்ட் பஃபரு, அந்த மாதிரி நிறைய பஃபர் இருந்தது இல்லையா. ஸோ இந்த பஃபர்ஸ், ஸோ இந்த எல்லா பஃபருக்கும் வந்து 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பொசிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கப்புறம் லிமிட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். பஃபரில் வந்து 5 கேரக்டர் இருக்குது. ஆனால் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10. ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதான் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் ரைட் பண்ண அது வந்து ஃபஸ்ட்டு 5 கேரக்டரை வந்து ரைட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பொசிஷன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
சரி பொசிஷன் வந்து 5 காட்டுது, ஏன்னா 5 கேரக்டர் தான் உள்ளே எழுதியிருக்கு. ஸோ அந்த பொசிஷன் வந்து 5 காட்டுது இப்போது. ஸோ இப்போ வந்து பஃபரில் இருக்கிற அந்த பாயிண்டர் ஸோ எங்கே இருக்குன்னா 5வது எலிமெண்ட்டில் இருக்குது. பஃபரோட 5வது எலிமெண்ட்டில் வந்து எழுதியிருக்கு. ஸோ ஏபிபிஎல்ஏ 5 கேரக்டரு 5ல் எழுதிடுச்சு. அடுத்தது நான் எழுதுனேன்னா 6க்கு போகும். ஸோ நான் மொத்தம் 8 கேரக்டர் தான் என்னால் எழுத முடியும். அதுக்கப்புறம் நம்ம பஃபரில் வந்து ஃப்ளிப்புன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஃப்ளிப்புன்ற மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளிப்புன்ற மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வந்து பஃபரில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளிப்புன்ற மெத்தட் வந்து ரீட் பண்ணோம். ஸோ பஃபரில் வந்து ஃப்ளிப்புன்ற மெத்தட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு ஃப்ளிப் தி பொசிஷன். ஸோ இப்போ ஃப்ளிப்புன்ற மெத்தட் அஃப்கோர்ஸ் ரீட் பண்ணாது, ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 5 கேரக்டர் எழுதியிருக்கு. ஸோ என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து பாயிண்டர் வந்து என்ன பண்ணால் மறுபடியும் 0க்கு போயிடும். 0க்கு போயிட்டு அங்கே வந்து ரீட் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளிப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஃபரில் நம்ம ரைட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம பஃபரோட பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம் திருப்பி. ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம திருப்பி பொசிஷனை இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டு நீங்கள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஏன்னா ஃப்ளிப்பு வந்து பாயிண்டரை வந்து பஃபரோட 0th பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ பஃபர்லேருந்து நம்ம ரீட் பண்ணோம் டேட்டாவை. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆஸ் ரிமைனிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு வைல் லூப்பில். ஸோ அதுக்கப்புறம் கெட் மெத்தட் கால் பண்ணுறோம். கெட் மெத்தட் கால் பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பிரிண்ட்டு நான் கொடுத்ததுனால இது வந்து பிரிண்ட் எல்என் நான் கொடுக்கல. பிரிண்ட் எல்என் கொடுத்தா தான் ஒரு புது லைனில் வரும். பிரிண்ட்டு கொடுத்ததுனால ஒரே லைனில் வந்து இது பிரிண்ட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆப்பிள்ன்ற கண்டென்ட் வந்து இங்கே வந்தது. ரைட், ஒரு கேரக்டரை அது ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி ஆப்பிள்ன்ற கண்டென்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பொசிஷன் இஸ் த கரண்ட் பொசிஷன் இன் தி பஃபர் வேர் வி ஆர் கோயிங் டு ரீட் ஆர் ரைட். சரியா, ஃப்ளிப் வந்து என்ன பண்ணோன்னா, இது வரைக்கும் எவ்வளோ எழுதிச்சோ அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போய்டும். ஸோ 0th பொசிஷனுக்கு கொண்டு போய்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. அங்கேருந்து மறுபடியும் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும். இந்த மாதிரி தான் வந்து எல்லா பஃபரும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சின்ன டயக்ராம் பஃபருக்கு பார்த்திங்கன்னா ரீட் மோட், ரைட் மோட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷனு, கெப்பாசிட்டி, லிமிட். கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்னென்னு தெரியும். பொசிஷன் வந்து கரண்ட் பாயிண்டர் பொசிஷனு. இப்போ லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ லிமிட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயே நம்ம லிமிட் மெத்தட் இருக்கா பார்க்கலாம். லிமிட் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ளிப்புக்கு அப்புறம் பொசிஷன் கால் பண்ணோம். பொசிஷன் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிமிட்டை கால் பண்ணலாம். நம்ம ஃப்ளிப்பு கால் பண்ணிவிட்டு நான் லிமிட் கால் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்பு கால் பண்ணி நான் லிமிட் கால் பண்ணும்போது எனக்கு லிமிட் 5ன்னு வருது. ஸோ அப்படின்னா லிமிட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ளிப் கால் பண்ணும்போது எனக்கு வந்து 0th பொசிஷன் போயிடுச்சு. நான் வந்து அங்கேருந்து ரீட் பண்ண போகிறேன். இப்போது எவ்வளோ நான் ரீட் பண்ண முடியும்? ஸோ என்னோடய கெப்பாசிட்டி வந்து 8. இதுக்குள்ளே நான் 5 கேரக்டரை நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ நான் ரீட் பண்ண முடியும்? அந்த டீட்டெயில் தான் அதுதான் வந்து லிமிட். ஸோ 5 கேரக்டர் என்னால் ரீட் பண்ண முடியும். அந்த 5 கேரக்டர்னு வந்து இது வந்து லிமிட் சொல்லுது. இப்போ இந்த ஒயில் லூப்புக்குள்ளே நம்ம லிமிட் போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பஃபர் டாட் லிமிட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம இதை பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் என்லைன் கொடுத்துடலாம். ஸோ தட் ஒரு லைனில் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனில் பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அதோட நம்பர் வந்து வேறு ஒரு லைனில் வரும். ஏன்னா பிரிண்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ லிமிட் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். லிமிட் வந்து இதுக்குள்ளே வரல, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது கம்பைல் ஆகலை சரியா, அதனால தான் வந்து அவுட்புட் வரல. நான் திருப்பி க்ளீன் கம்பைல் பண்ணேன். எக்லிப்ஸில் இது அடிக்கடி வரும். ஸோ சம்டைம்ஸ் கம்பைல் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்டை போயிட்டு க்ளீனுன்னு இருக்குது பாருங்கள். இந்த க்ளீனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளீன் பில்ட் நடக்கும். ஸோ இது வந்து
இப்போ எந்த ப்ராஜெக்ட் நம்ம க்ளீன் பில்ட் பண்ணோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கம்பைலேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, லிமிட் இஸ் a லிமிட் ஆஃப் டேட்டா how much we are going to read. ஸோ நம்ம வந்து உள்ளே ரீட் பண்ணும்போது கூட அது 5 தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு லைன்லேயும் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து அந்த 5 தான் வந்து லிமிட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ 3 வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி, அதை வந்து பஃபர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பொசிஷன் இஸ் தி கரண்ட் பாயிண்டர் பொசிஷன் வேர் யூ ஆர் கோயிங் டு ரீட் ஆர் ரைட். லிமிட் வந்து ரீடிங்க்கு வரும். ஸோ அதனால தான் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து ரீடிங்கில் இருக்குது. ஸோ ரீட் மோடில் லிமிட் வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ பொசிஷன் 0லேருந்து நான் ரீட் பண்ணுறேன்னா எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ லிமிட்டுக்கு டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் டேட்டா எம்டியாக இருக்குது இல்லையா, அந்த எவ்வளோ தூரத்துக்கு டேட்டா இருக்கோ அந்த லிமிட்டு நம்பரை வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரியணும். இதை பேஸ் பண்ணி தான் இதை பேஸ் பண்ணி தான் பஃபர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் பஃபரில் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. பைட் பஃபர், கேரக்டர் பஃபர், டபுள் பஃபர், ஃப்ளோட் பஃபர். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கேரக்டர் பஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர இப்போ வந்து பஃபரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதை தவிர இந்த 3ஆவதாக செலக்டார்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ செலக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ யூ கேன் ஹாவ் எ சிங்கிள் த்ரெட் விச் கேன் ஹேண்டில் மோர் தேன் ஒன் சேனல். இப்போ சேனலில் என்ன பண்ணலாம், நம்ம பஃபர்லேருந்து ரீட் ஆர் ரைட் பண்ண போகிறோம் சேனலில், கரெக்டாக? ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 சேனல்லையும் நான் வந்து டேட்டா இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா ரீட் ரைட் நான் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரே ஒரு செலக்டரை வச்சு பண்ண முடியும். அதுதான் செலக்டர் வில் மேனேஜ் எ குரூப் ஆஃப் சேனல்ஸ் அண்ட் ஒரு த்ரெட்டை வச்சு இந்த ஒரு செலக்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு த்ரெட்டே வந்து மல்டிபிள் சேனல்ஸை வந்து ரீட் ரைட் மேனேஜ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து செலக்டர். ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. பேசிக்காக இந்த 3 என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த பஃபர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 3 திங்ஸ் நம்மளுக்கு தெரியணும். பொசிஷன்னா என்ன, லிமிட்னா என்ன, கெப்பாசிட்டினா என்ன, அதுக்கப்புறம் இங்கே கீழே சில பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். எ சிம்பிள் எக்ஸாம்பிள் வாட் ஐ ஹவ் ரோட், சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அதை பேஸ் பண்ணி அந்த பொசிஷன், லிமிட்டு, கெப்பாசிட்டியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? திஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு நோ இன் NIO. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட IO சாப்டரே முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நெட்வொர்க்கிங் சாப்டர். அது ஒரே ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம், நெட்வொர்க்கிங். ஸோ அதில் வந்து பேசிக்காக எப்படி சாக்கெட் கனெக்ட் பண்ணி ரீட் ரைட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், எப்படி ஒரு URLலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம JDBC சாப்டர் போயிடலாம். ஸோ JDBCயில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.